subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட அளவிலான விவிடி எண்ணெய் நிறுவன விநியோகஸ்தர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மற்றும் விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 6 கோடி ரூபாய் வரவிலான விநியோகஸ்தர்களுக்கு விவிடி எண்ணெய் நிறுவனம் சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட அளவிலான விவிடி எண்ணெய் நிறுவன விநியோகஸ்தர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மற்றும் விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. நெல்லை ஆப்பிள் ட்ரீ ஹோட்டலில் வைத்து நடைபெற்ற இந்த விநியோகஸ்தர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் விவிடி நிர்வாக இயக்குனர் நிரஞ்சன் கனி, கோடீஸ்வரன், கபிலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினர். விவிடி நிறுவன உற்பத்தி பொருட்களை விற்பனையை அதிகரிக்கும் வகையில் 7 யுக்திகள் குறித்து விளக்கமும் அளிக்கப்பட்டது. மேலும் ரீட்டைலர் ஆப் குறித்து விளக்கமும் அளிக்கப்பட்டது. வியாபாரம் பண்ணலைங்க, நம்ம டெலிவரி ரிப்ளேஸ்மெண்ட் பண்றோம். அது ஒரு பவர்ஃபுல் பிராண்டு, மக்கள் விரும்பி வாங்குறாங்க. அந்த மாடல்ல இருந்து இந்த நிறுவனம், இந்த புத்தம் புதிய வீடு நிறுவனம் மற்ற பொருள்களையும் கொண்டு சேல்ஸ் பண்ணணும் விரும்புகிறோம். அது எங்களுடைய நிர்வாகத்துடைய குரோத்துக்காக சேல் பண்ணணும்னு விரும்புகிறோம். டர்ன் ஓவரை கூட்டணும்னு நினைக்கிறோம். அந்த சேல்ஸ் வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு எங்களுடைய பிசினஸ் பார்ட்னருக்கு தெரிவிக்கிறோம். இவ்வளவு பிசினஸ் வாய்ப்பு இருக்குங்க, உங்க ஏரியால உங்க ரூட்ல இருக்குன்னா அந்த பிசினஸ் வாய்ப்பை நீங்களும் எடுங்க, நம்மளும் எடுப்போங்க, நாமும் அறிவிக்கிறோங்க. அப்படிதான் இதோட பர்பஸ் இன்டென்ஷன் ஆஃப் தி மீட்டிங். இதில் 120க்கும் மேற்பட்ட விநியோகஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகை பரிசுகளும் வழங்கப்பட்டன. சிறந்த விநியோகஸ்தர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது. மேலும் மூத்த விநியோகஸ்தர்களை கௌரவிக்கவும் பட்டனர். இந்த நிறுவன பங்குதாரர்கள் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான விநியோகஸ்தர்கள் உட்பட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆடல், பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது.